சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை, உயிருக்குயிரானவர்கள் என்று சொல்லுகிற நிலைமையில் உள்ளவர்களை, நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக மிக ஆழமாக தொடர்புள்ளவர்களை இலக்கு நேரிடுகிற பொழுது 2-3 நஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஒன்று, இனி அவரை என்றுமே நாம் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இல்லை என்றால் ஏதாவது ஒரு சூழல், ஏதாவது ஒரு தேவைக்கு நாம் அவரை தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்பு கொள்ள முடியாது. அவர் ஒரு கான்டாக்டபிள் பர்சனாக இருப்பதில்லை. அவர் நம்முடைய தொடர்பு எல்லைக்குள் இருப்பதில்லை. இரண்டாவதாக, இனி அவருடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் எந்த வடிவத்திலும் நம்மிடத்தில் வர முடியாது. கனவிலும் வர முடியாது. அப்படி கனவில் வருவதாக நாம் தோன்றினால் அது உண்மையில் அவர் வந்ததல்ல, அது ஒரு பிரமை. அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுவது போல் இருக்கலாம், அது தோன்றியது அவர் அல்ல, அது ஒரு விதமான பிரமை. அதுபோல் இனி அவரை சார்ந்து எந்த ஒரு நம்பிக்கையை நாம் வைக்க முடியாது. இனி அவரை நம்பி நாம் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. ஆக இந்த 3 நஷ்டங்கள் வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு நேரிடுகிற பொழுது முதல் சில நாட்களுக்கு இழந்துவிட்ட ஃபீலிங் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் கடந்து செல்லுகிற பொழுது நாம் எதை இழந்திருக்கிறோம்? ஏனால் முதலாவது ஒருவரை இலக்கு நேரிடுகிற பொழுது உயிருக்குயிராக இருந்த கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ இல்லை யாரோ ஒருவரை இழந்துவிட்டோம் என்று உணர்வார். காலங்கள் நாட்கள் செல்லுகிற பொழுது அவர் மூலமாக நாம் எவைகளெல்லாமும் பெற வேண்டியிருந்த எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோமே. நல்ல உறவை இழந்திருக்கிறோம், ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம், ஒரு பரிவு இழந்திருக்கிறோம், அன்பை இழந்திருக்கிறோம், பாசத்தை இழந்திருக்கிறோம், உதவியை இழந்திருக்கிறோம், உறுதுணையாக நிற்கிறவை இழந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு ஒரு தேவை எழுகிற பொழுது அந்த தேவைகளெல்லாம் அவர் மூலமாக நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலை இழந்துவிட்ட ஒரு உணர்வு வரும். ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் சில காரியங்கள் ஈடுகட்ட இயலாதவைகள் இழந்துவிட்டால் ஒருபோது நம்ம திருப்பி பெற முடியாது. அதனால் நிறைய பேர் அந்த வெற்றிடங்களை நிறைவு செய்ய முடியாதபடிக்கு மிகவும் வேதனை அடைவார்கள், துயரப்படுவார்கள். சிலரால் ஒருபோதும் அதை ஜீரணித்து கொள்ள முடியாது. இந்த இழப்புக்கு எதையும் ஈடாக்க முடியாது. ஆண்டவரை குறித்து சொன்னாலும் கூட, கர்த்தரை குறித்து சொன்னாலும் கூட, இனி என்ன அவரால் எனக்கு நன்மை வரப்போகிறது, எல்லாம் இழந்து விட்டேனே. ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், மனிதரிடத்திலிருந்து நாம் இழந்த எந்த ஒன்றுக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதோ ஒன்று நமக்கு ஈடுகட்டுவதற்கு கிடைக்கும். அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு விசுவாசம் சார்ந்த ஒன்று. எனவே தேவனால் நிரப்பக்கூடாத வெற்றிட ஒன்றுமே இல்லை. தேவனால் சந்திக்க முடிய ஒரு தேவை ஒன்றுமே இல்லை. நாம் ஒருவரை இழந்தவருடைய விளைவாக பல விதங்களிலே பல காரியங்களை இழந்தது போல் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருக்குள் அந்த வெற்றிடமும் நிரம்பும். அவர் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் ஒருவரே எக்காலமும் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறவர். அவர் ஒருவரை சார்ந்த நம்பிக்கை மட்டும்தான் என்று நிலைத்திருக்கும். அவர் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்றவர். உலகத்தில் எவ்வளவு பாசத்துக்குரியவர்களையும், எவ்வளவு நேசத்துக்குரியவர்களையும், எவ்வளவு நம்முடைய அன்பாக இருந்தவர்களையும் நிரந்தரமாக நம்முடன் இருக்க நாம் எதிர்பார்க்க முடியாது. நாமும் யாருக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கும் யாரும் நிரந்தரம் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிற, இந்த தேவன் இன்று என்று சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன் மரண வரைதான் நம்மை நடத்துவார். ஆக சில இழப்புகளுக்கு பின்னால் நம்ம இழந்தவைகளை எப்படி பெறுவது? இல்லை, கர்த்தருக்குள் நமக்கு கிடைக்கிற சமாதானம், கர்த்தருக்குள் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வெற்றிட நிரம்பும். கர்த்தருக்குள் ஈடுகட்ட முடியாத இழப்பு எதுவுமே கிடையாது. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆண்டவர் நம்மை தாங்குவார். இன்று நாம் உணர்வது போல தொடர்ந்து இப்படியே உணர்ந்து கொண்டிருக்க மாட்டோம். வேகமாக நாம் இதிலிருந்து வெளியே வருவோம். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை மாற்றுவார், சிந்தனைகளை மாற்றுவார். நாம் இழந்ததை குறித்த அறிவு நமக்கு இருக்கும். நாட்கள் செல்லுகிற பொழுது இழந்தவைகளை குறித்த அறிவு இருந்தாலும் அவைகளால் ஏற்படுகிற பாதிப்புகள் நமக்கு நேரடியாக வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எனவே நிரந்தரமற்ற உறவுகளை இழக்க நேரிடுகிற சூழல்களிலே நிரந்தரமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை உறுதியாக பற்றி கொள்ளும். வாழுகின்ற காலங்களிலே இந்த நிரந்தரமான உறவை குறித்த விழிப்புணர்வோடு என்றும் அவர் மட்டும்தான் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறவர். என்றைக்கு அவர் ஒருவர் தான் நமக்கு உண்மையான ஐக்கியத்தை தர வல்லவர். அவர் ஒருவர் தான் நம்பத்தக்கவர். அவரை சார்ந்து வாழுகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் போதுமானவர் இருப்பார். வாழ்க்கையினுடைய எந்த சூழல் வந்தாலும் தேவனுடைய கிருபை என்பது
அந்த சூழலை சந்திப்பதற்கு நமக்கு எதையாவது செய்யும். அதை நம்பி சார்ந்து வாழ்வதுதான் விசுவாசம். கர்த்தர் தாமே அந்த விசுவாசத்திலே நம்மை வாழ வைப்பாராக, வழி நடத்துவாராக.